ஒரு பேங்க் எம்ப்ளாயி ஃபோன் கடைக்கு வந்தா என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். சொல்லுங்க சார். டிஸ்பிளே மாத்தணும். உங்க பேரு? சுயம்பு. என்ன வேலை பாக்குறீங்க? பேங்க்ல கேஷியரா இருக்கேன். வரும்போது மறக்காம இந்த பில்ல கொண்டு வாங்க. ஓகே, தேங்க்யூ சார். சார் சொல்லுங்க. காலையில மொபைல் டிஸ்பிளே மாத்த கொடுத்திருந்தேன், ரெடி ஆயிடுச்சா? பில் கொடுங்க. பில்ல மறந்து வீட்ல வச்சுட்டு வந்துட்டேன். போய் எடுத்துட்டு வாங்க சார். சார், நான் உங்க கடையோட ரெகுலர் கஸ்டமர். கண்டிப்பா பில் வேணும் சார். என்னோட பாஸ்வேர்டு சொல்றேன், என்னோட போட்டோ எல்லாம் இருக்கு சார். நீங்க வேணா அதை செக் பண்ணி பாருங்க. பில் இருந்தா தான் சார் செல்லு. என்னோட மொபைலை வாங்கி வச்சுக்கிட்டு எனக்கே தரமாட்டேன்னு சொல்றீங்க, இது என்ன சார் நியாயம்? இது எல்லாம் உங்க பேங்க் நியாயம் தான் சார். புரியல சார். இப்போ நான் என் அக்கவுண்ட்ல இருக்க காசை நான் எடுக்கணும்னா என்ன பண்ணணும்? ஏடிஎம் கார்டுல எடுக்கலாம். ஏடிஎம் கார்டு இல்ல. செக் புக்ல எழுதி கொடுத்து வாங்கலாம். செக் புக் இல்ல. நீங்க ஏன் செக் புக் ஏடிஎம் கார்டு அப்ளை பண்ணல? எங்க கையில அந்த அக்கவுண்ட்டுக்குள்ள ஏடிஎம் கார்டும் செக் புக்கும் இருந்திருந்தா அந்த அக்கவுண்ட்ல பணமே சேர்ந்திருக்காது சார். என் அக்கவுண்ட்ல இருக்கிற என்னோட பணத்தை என் அவசர தேவைக்கு எடுக்கிறதுக்கு ஏடிஎம் கார்டும் செக் புக்கும் இருந்தா தான் தருவீங்களா? ஏன் ஒரு ஸ்லிப் எழுதி கொடுத்தா தர மாட்டீங்களா? இது எங்க பேங்கோட ரூல் சார். இது என் கடையோட ரூல் சார். போய் பில் எடுத்துட்டு வாங்க போங்க.